ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குதா இரெகுலராக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம், இது நீர்க்கட்டி, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் சாப்பிட்றது, வெளியே வந்து அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடுவோம்ல, ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரியாகிடும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் உங்களோட உடம்புல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து லேடிஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அந்த காலத்தெல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இப்போது ஜென்ஸுமே பண்ணலாம். ஜென்ஸ்க்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அது ஓவலேஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாக இருக்கிறதுக்கு க்ளோ வாட்டர், ஓக்ரா வாட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கருமுட்டை வந்து ஆரோக்கியமானது, வளர்ச்சி அடையும்.